ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார்ல. எவ்வளவு சீக்கிரமாக 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்திற்குள்ள 2வது நாளுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அப்போ எவ்வளவாக நம் தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறோம் கடந்த நாட்களில். எவ்வளவாய் தேவனுடைய எண்ணங்களை நாம நிறைவேற்றினோம், அவர் திட்டங்களை நிறைவேற்றினோம். சொல்லப்போனா நம்ம நினைச்ச காரியங்களே எவ்வளவு செய்து முடிச்சோன்னு யோசித்து பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கு இல்லையாங்க? எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும்னு சொன்னாரு மோசே. அதனால நாம நாட்களை கணக்கு பண்ணும்போது நம்ம கணக்கை எப்போதைக்கப்போது சரி பார்க்கணும். நேரத்தை வீணடிக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்த சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. அதனால வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதையும் கவனித்து பார்ப்போம். செபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னொரு முறை பேசுங்க. உண்மைதான் ஆண்டவரே, காலம் போய்கொண்டிருக்கையில், வருஷங்கள் புரண்டோடுகையிலே, எங்கள் வாழ்நாள் ஆண்டவரே கரைந்து போகையில் நீர் விரும்பின நிலையில் நாங்க இருக்கிறோமா? எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுகிறோமா என்று யோசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, சொல்லுங்க, இந்த 6 மாதத்தில் என்ன சாதிச்சோம்? நேரம் இன்றைக்கு வேகமாக கடந்து போயிடுது. காரணம், நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. நம்முடைய நேரத்தை அதிகமா எதுல செலவு செய்கிறோம், எதுல வீணாகுதுன்னு பார்க்கணும். சிலருக்கு தூக்கத்திலேயே நேரமெல்லாம் வீணாகிடும். ஒரு நபர் 60 வருஷம் வாழ்ந்தா அதுல 20 வருஷம் தூங்குறாங்கன்னு கணக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் தூங்குனா இன்னும் அதிகம்னா இன்னும் அதிகமாயிடும். சரி, தூக்கம் நம்ம உடம்புக்கு தேவை, தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுக்குதான் இரவும் பகலும் செய்தாரு. தூங்கணும், இல்லைன்னா ஆரோக்கியம் இருக்காது. நம்ம உடல் ஒவ்வொரு நாளும் ரெஸ்டோர் ஆகாது. அப்ப மற்ற நேரங்களில் என்ன செய்கிறோம்? ஏன் நம் நேரம் வீணாகிறது? எந்த வேலை செய்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இருக்குங்க. தேவையில்லாத வேலைகளை குறித்து நான் பேசல. அது உத்தியோகமோ, வியாபாரமோ, ஆபீஸ் வேலையோ, கம்ப்யூட்டர் வேலையோ, விவசாயமோ, கை வேலையோ, சமையல் வேலையோ, இன்னொரு வேலையோ. வேலையினாலே பாருங்க, நாம பலனை பார்க்க முடியும். உழைப்பே பலன் தரும்னு சொல்லுவாங்கல்ல. ஆகவே உழைப்பது என்பது தேவன் ஏற்படுத்தியது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வைத்து நிம்மதியா தூங்குன்னு சொல்லலங்க. நீ இந்த பூமியை பண்படுத்தி கனி கொடுக்க செய்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னாரு. ஆகையினால வேலை என்பது தேவன் நமக்கு ஏற்பாடு செய்தது. நம்முடைய உடல் வேலை செய்யும்போது ஆரோக்கியமாக இருக்கும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று பவுல் சொன்னது போல, சிலர் வேலை செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. பெற்றோர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தா அநேக வாலிபர் சாப்பிட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல என்பது போல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எவ்வளவு கொடுமைங்க. ஏதோ ஒரு வேலை, பிரயோஜனமான உங்க கைகளால் வேலையோ, ஏதோ ஒரு விதத்துல உங்க பெற்றோருக்கு நீங்க உதவியாக இருக்கலாம். அவங்க வேலையில நீங்க உதவி செய்யலாம், தேவனுடைய வேலை செய்யலாம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில சும்மாவே கால் நீட்டி உட்கார்ந்திருந்தா நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்துரும்னு, அல்லது அப்படியே நம்முடைய காலம் கடந்து போகுதுன்னு நினைக்கிறோமே தவிர, தேவனுடைய சமூகத்தில் நாம காத்திருக்க வேண்டியிருக்கு. ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை அறியும் போது தேவன் கொடுக்கிற ஏவுதலால நம்முடைய எல்லா வேலைகளுமே வாய்ப்பதாக இருக்கும். வேலையின் சுமைய அவர் மேல சுமத்த சொன்னார் ஆண்டவர். அப்பொழுது நான் அதை வாய்க்கும்படியாக செய்வேன். உண்மைதாங்க, நம்ம வேலை சுமையை நினைச்சு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. ஆனா உங்க வேலைய ஜபத்தோட தொடங்கினா, தேவனுடைய உதவியோடு தொடங்கினா, தேவனுடைய வார்த்தையின்படி தொடங்கினா, நிச்சயமா நம்முடைய வேலைகளாலே அநேகமான நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ளுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒருத்தர் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க பாருங்க.
ஒருவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கு எத்தனை பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு பல்பு கண்டுபிடிச்சவர் பாருங்க. சொல்லிக்கொண்டே போன அநேகர் இருக்கிறாங்க. ஃப்ளைட்டை உருவாக்கினவங்க, நீங்க ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சவங்க, ஸ்டீம் இன்ஜினுக்கு அப்புறம் தானே இப்போ எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் வந்திருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ், எது என்னவாக இருந்தாலும் ஒரு மனிதர் எவ்வளவோ நேரம் செலவழித்து கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செய்து ஒன்று கண்டுபிடிக்கும் போது அது உலகத்துக்கே நன்மையாக இருக்கு. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை சாதிக்கிறவங்களா இருக்கணும்னு தான் தேவன் நமக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தாரு. எனக்குள்ள எந்த திறமையும் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நான் எதுக்கும் உதவ மாட்டேன்னு என்கிற வார்த்தை இன்றைக்கு சாதாரணமா எல்லார் வாயிலும் வருது. உதவாதவங்கள தேவன் பிறக்க வைக்கலங்க. தேவன் எல்லாரையும் உத்தமர்களா தான் பிறக்க வைத்தாரு. ஆனா அவங்க பிறந்த பிறகு பிரயோஜனமற்றவங்க ஆயிடுறாங்க. அவர்கள் பலவிதமான தந்திரங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள்னு வேதம் சொல்லுது. அதனால என்னது தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்த வேலை, என்னது இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்தா, எந்த நாளுக்கு அந்த நாள் நம்ம வீட்டு வேலையா இருக்கலாம், நம்ம சொந்த வேலையா இருக்கலாம், ஆபீஸ் வேலைகளோ பிசினஸ் வேலைகளோ, தேசத்துக்காக தேவ பிள்ளைகளுக்காக தேவனுடைய ஆலயத்துக்காக ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலையில நம்ம இணைந்து செயல்படும் போது நம்ம பயனுள்ள மனிதர்களாக இருப்போம். அநேகருக்கு உபயோகமான மனுஷங்களா இருப்போம். அது மட்டுமல்ல, ஒரு தீராத திருப்தி நமக்கு இருக்குங்க. அநேகர் திருப்தி இல்லாமலேயே வாழ்கிறாங்க இந்த உலகத்துல. என் வாழ்க்கை என்பது போலதான் இருக்கிறாங்களே தவிர, என்ன வாழ்க்கை இது, செத்தா நல்லா இருக்கும் என்ற வார்த்தைகளோடயே வெறுத்து போயிருக்கிறாங்களே தவிர, செய்யும்படியா உன் கைக்கு நேரிட்ட காரியத்தை முழு பலத்தோட செஞ்சு பாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. வேலையில சந்தோஷம் இருக்குங்க. there is joy in work. வேலையில சந்தோஷம் இருக்கு, வேலையில திருப்தி இருக்கு. நீ ஒரு காரியத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தாலும், அந்த வேலையை முடித்தாலும், அது வாய்க்கும் போது நீங்க அவ்வளவு திருப்தி அடைவீங்கல்ல, அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். என்னங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளணும். இன்றைக்கு இதை நான் முடிப்பேன், இன்றைக்கு இந்த வேலைகளை முடிப்பேன், இன்றைக்கு நான் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. முதல்ல நாம தேவனுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கணும்னா முதல்ல தேவனின் நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். டைம்ல 1/10 கொடுத்தா, தசம்பாங்க கொடுத்தா பணம் மட்டும் இல்லைங்க, உங்க நேரத்தை கூட தேவனுக்கு கொடுக்கணும்ல. 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரும் ஒரு நாளுக்கு. 2 மணி நேரம் 40 நிமிஷங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யணுங்க. நீங்க செபிக்கிறீங்களோ, பைபிள் வாசிப்பீங்களோ, சுவிசேஷத்தை சொல்லுவீங்களோ, தேவனின் ஆலயத்துல வேலை செய்வீங்களோ, அல்லது தேவனுடைய வேலைகளில் எதையாவது சாதிப்பீங்களோ, தேவன் கொடுத்த நேரத்தை முதல்ல தேவனுக்கு கொடுங்க. அப்பொழுது அன்னைக்கு செய்யற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு குடும்பங்கள் இருக்கு. உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கா? உங்களுக்கு திருமணம் ஆகலைனாலும் உங்களுக்கு குடும்பம் இருக்கு. திருமணம் ஆகும் வரை பெற்றோரோடு நம்ம இருக்கிறதுனால நம்ம பெற்றோர், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி நம்ம குடும்பம். திருமணமான பிறகு உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க பிரச்சனைங்க. சோ நமக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரு தகப்பனா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஒருவன் தன் குடும்பத்தை போஷிக்காவிட்டால் அவன் அபிசுவாசியை விட கெட்டவன். பக்தின்னு நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருந்தா நம்ம பக்தியை யார் நம்புவாங்க? நம்ம கைகளால ஏதாவது ஒரு வேலை செய்யணும். பரிசுத்தனாகிய பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவங்க வீட்டுல இவங்க வீட்டுல இருக்க வேண்டியது வரும்போது 1-2 நாள்னா அது வேற விஷயங்க. கொஞ்ச காலம் அவர் அகிலா பிரிஸ்கில்லா என்பவர்களின் வீட்டுல இருந்தபோது அவங்க வீட்டுல சும்மாவே சாப்பிட்டு உட்காராம, சும்மாவே அவங்க வீட்டுல ஊழியக்காரன்னு உட்கார்ந்துருக்காம, அவங்க கூடாரங்களை செய்கிற அந்த வேலையில, அந்த தொழில்ல இருந்ததுனால பவுலுக்கு கூட கூடாரங்களை தைப்பது கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவங்களோட கூட அந்த கூடாரங்களை தைக்கிற வேலையில் உதவினார் என்று இருக்கு வேதத்தில்.
இவங்க என்ன சேர்த்து கொண்டு எனக்கு போஜனம் கொடுக்குறாங்க, என்ன தங்க இடம் கொடுத்துருக்கிறதுனால நான் இவங்களுக்கு பாரமாக இல்லாம இவங்களுடைய வேலையில நான் உதவி செய்வேன். எஸ், அவனவனின் பாரத்தை அவன் சுமக்கணும்னு வேதம் சொல்லுது. ஒருவரின் பாரத்தை இன்னொருவர் சுமங்கன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம இன்னொருத்தருக்கு பாரமா இல்லாம மற்றவங்க பாரத்தை சுமக்கிறவங்களா இருக்கணும். கண்டிப்பா மற்றவங்க சுமையை நம்ம சுமக்கும்போது தேவன் நம்முடைய சுமையை சுமப்பாரு. மற்றவங்க கூட நாம அவங்க தேவையில இருக்கிற நேரத்திலே நம்ம செய்த நன்மைக்கு பதிலுக்கு அவங்களும் செய்வாங்கல்ல? நிச்சயமா. அப்போ வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாம வாழ்ந்து கொண்டு எந்த நேரத்தையும் கடைபிடிக்காம, என்ன மத்தியானம் ஆயிடுச்சே என்ன செய்தேன், சாயந்தரம் ஆயிடுச்சே என்ன செய்தேன், தூங்க போகிறேனே என்ன செய்தேன், சாப்பிட போறேனே என்ன வேலை செய்துட்டே நான் சாப்பிடணும்னு கேட்டுக்கணுங்க. சாப்பாடுக்கு மட்டும் நேரத்தை கடைபிடிப்போம். ஆனா எதை சாதித்தோன்னு கேள்வி கேட்க மறுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய விஷயங்களில் உத்தமமாக இருப்பாங்க. தேவ பிள்ளைங்க ஒரு வித்தியாசமான விசேஷமான குணங்களை கொண்டிருப்பாங்க. யாருக்கும் சுமையா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் தடையா இருக்க மாட்டாங்க, சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. சோம்பேறி தேவனின் பிள்ளை இல்லங்க. நம்ம ஆண்டவருக்கு சோம்பல் இல்லையே. அவர் உலகத்துக்கு வந்தபோது நான் தேவகுமாரன்னு அழகா ஒரு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டங்களை செய்யலங்க. அவர் கிராமம் கிராமமாய் கால்நடையாக நடந்து நன்மை செய்தார்னு இருக்கு. வியாதியஸ்தரை குணப்படுத்தினார், சுவிசேஷத்தை அறிவித்தார், அநேக அற்புத ஆச்சரிய காரியங்களை நடப்பித்தார். நம்ம வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா, தேவனுடைய கிருபையில நீங்க உங்களுடைய நாளை தொடங்கினா, தேவனுடைய உதவியோடு தொடங்கினா, அவருடைய வார்த்தையின்படி செய்து கொண்டு போனா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பார்க்க முடியும், ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். 6 மாசத்துல என்ன சாதிச்சோம்? இதோ காலையில எழுந்தோம், இப்ப வரைக்கும் என்ன சாதிச்சோம்? இதோ இந்த ஜூலை 2ஆம் தேதிக்கு வந்துட்டோம், என்ன சாதிச்சிருக்கிறோம்? இந்த புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்த பிறகு மாசத்துல அதுக்குள்ள ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள என்ன செஞ்சோம்? காலம் எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. நிதானித்து பாருங்க. தேவனிடத்தில் ஒப்பந்தம் செய்த காரியங்களை நிறைவேற்றுகிறோமா? மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறோமா? வார்த்தை தவறாதவங்க தேவனுடைய பிள்ளை. நாளைக்கு கொடுக்கறேன்னா நாளைக்கு கொடுக்கணும், நாளைக்கு வா அப்புறம் வான்னு மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் ரொம்ப பக்தி உள்ளவன் நினைச்சா உன் பக்தியை யார் நம்புவாங்க? நீ வாக்கு கொடுத்தா நஷ்டம் உண்டானாலும் அதை நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும். இந்த உலகத்துல நாம பாருங்க, நம்ம ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் தேவனிடத்துல. ஆண்டவரே, இனி நான் பணம் விஷயத்துல சரியா இருப்பேன், தூக்கத்தின் விஷயத்துல சரியாக இருப்பேன், சாப்பிடுற விஷயத்தில் நான் சரியாக இருப்பேன். ஐ வில் லிமிட் மை செல்ஃப், நான் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுவேன். என்னங்க, என்னுடைய நேரத்தை நான் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வேன்னு சொல்லுங்க. ஜாக்கிரதையா பயன்படுத்துவேன். நான் என் கைக்குள்ள வந்த பணத்தை, என் கையில இருக்கிற நேரத்தை, என் கைக்கு நேரிடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட நான் மற்றவங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனா, தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனா என்னுடைய நாளை பயன்படுத்துவேன். கணக்கு வழக்கு இல்லாம வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு நின்று வாயினால பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு சொல்லணும்னு, இந்த சரீரத்தினால செய்த ஒவ்வொரு கிரியைக்கும், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அல்லது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அது விஷயமா கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. இதோ நான் சீக்கிரத்துல கணக்கு பார்ப்பேன்னு சொன்னாரு ஆண்டவர். என்னங்க, சீக்கிரமாய் நம்ம ஆண்டவர் வரும்போது நமக்கு எவ்வளவு ஆயுள் கொடுத்தாரோ, எவ்வளவு வாழ்க்கை கொடுத்தாரோ, நமக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாரோ, நம்மை எவ்வளவா ரட்சித்தாரோ, நம்மை தேவன் எத்தனை விதங்களில் ஆசீர்வதித்தார்னு ஒரு முறை நின்று யோசித்து, இவ்வளவு செய்த தேவனுக்காக நான் என்ன செய்தேன்? தேவன் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நான் தேவனுக்காக பயன்படுத்தினேனா? அவருக்கு மகிமையை கொண்டு வந்தேனா? எனக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவன் ஆசைப்படுகிற அற்புத காரியங்களை பார்க்க முடிஞ்சுதா? தேவன் வாஞ்சிக்கிற உன்னதமான காரியங்களை நம்ம சாதிச்சோமான்னு நாம் நம்மை பரிசீலனை செய்வது ரொம்ப தேவையானது. ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், இந்த அனுதின தியானம் முடிஞ்ச பிறகு கூட கொஞ்ச நேரம் உட்காருங்க தேவ சமூகத்துல. ஒரு முறை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒப்பந்தத்தை செய்வோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களில் செய்ய முடியாத காரியங்கள், பெண்டிங் இருந்து விட்ட காரியங்கள், செய்யாம விட்ட எல்லாவற்றையும்
இந்த வருஷத்திலே முடிக்கும்படியாக அனுதினமும் நான் உம்முடைய கிருபையிலே நடக்கும்படியாக உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு முறை பாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே, எவ்வளவோ நாட்கள் கடந்து போகையிலே நாங்க எதையுமே உமக்காக சாதிக்க முடியாதவங்களாகவே இருக்கிறோம்னு எங்களை நாங்களே நிந்திக்கிறவர்களாக இல்லாம உம்முடைய கிருபைக்காக வேண்டுகிறவர்களாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன பவுலை போல உம்முடைய பலத்தை வேண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒரு ஒப்பந்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்த கடமைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய குடும்பத்தை போஷிப்பேன் என்று ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மகனாக தேவன் வாஞ்சிக்கிற நிலையிலே நான் வாழ்வேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஆண்டவரே, கமிட்மெண்ட் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நோக்கமில்லாத பக்தியா இல்லாம இலக்கை அடைகிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா விஷயங்களிலும் உம்முடைய சத்திய சாட்சிகளாக வாழ்வதற்கு உம்முடைய கிருபைக்காக வேண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும்னா 8939801234 என்கிற கீழ்காணும் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக மடங்கு பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்